ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அரசு காலத்து சூழல் அப்படின்னு ஸ்குவாட் மாஸ்டர்ஸ் எங்கஸ்ட் சன் வாழ்வீரரின் கடைக்குட்டி சிங் சீசன் 2 எபிசோடு 23 பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஜின்மாக்காம அந்த மொட்டை தலை இருக்காம பார்த்தீங்களா, அவங்க போய் சிவகாமி தேவிட்ட தவறு செய்து விட்டா சிவகாமி என்ன பண்ணுறீங்க, அவன் இவ்வளோ கடந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான், அவன்கிட்ட எதுக்கு அந்த சேடோ ஃபுல்லாக உரியிற சக்தி கொடுக்க அந்த வாழை கொடுக்குறீங்க, அதில் அவன் திரும்பி வந்து எப்படி சண்டை போடுவான், இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படி சொல்ல. அதை கேட்டு மொட்டை தலைனும், ஏப்பா வெளியே தான்ப்பா 1000 வருஷம் ஆயிருக்கு, இங்கே 1000 வருஷம் ஆன மாதிரியே தெரியலையே, நம்ம அப்படியே தானே இருக்கிறோம், அவன்கிட்ட இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தானே போகணும் அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த ஜிம்மாக்காவோ, டே மொட்டை சும்மா இருக்க மாட்டேன், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அவனுக்கு ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அவனுக்கு ட்ரைனிங் மட்டும் கொடுத்து அவனுக்கு ஸ்வாடை கொடுக்க வேண்டியதானே அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த பக்கம் சிவகாமி தேவியோ, அமைதியாக இருங்க, நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கணும். ரன் கேண்டில் குடும்பத்திலேருந்து வந்தவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையான்றது நம்ம சோதிச்சு தான் ஆகணும். அப்படி சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கக்கிட்ட நம்ம அந்த சேடஸ் வாடை கொடுக்கணும். இது நம்மளோட வேலை, இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் இவ்வளோ நேரம் பேசணும், மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறமா கட் பண்ணால் அடுத்த நாள் ஆயிரும். நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அங்கே போவான் பாருங்க. அங்கே மொட்டை தலையை நம்ம ஹீரோக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கறது வந்து நிற்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருப்பான் போல இருக்கே, வேற வேலைக்கே போக மாட்டானோ, ஜிம்முலேயே தான் இருப்பானோ, அட மொட்டை தலையன் இப்படி சொல்லிட்டு இருக்க. அவன் மொட்டை தலையனோ, வா தம்பி வா, நான் தான் 8வது பேட்டில் கிங்கு, என் பேரு ஜம்போ அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்பிக்கிறவோ, வாங்க சார் ஜம்போ சார், என்ன சார் சொல்லி கொடுக்க போறீங்க, நம்ம 2 பேரும் சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா வாங்க அப்படி சொல்ல. அதை கேட்டு ஜம்போவோ, ஓஹோ தம்பி என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க, நானும் உன்ன மாதிரி மனுஷன் கிடையாது, உன்னை ஒரே அடியில் அப்படியே வாரி துண்டு போயிடுவேன், ஒழுங்கா நான் எனக்கு நீ ப்ரூஃப் பண்ணு நீ ஒரு ஆள் அப்படின்றத அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்பிக்கிறவோ, என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அந்த மொட்டை தலையனோ, ஜம்போ தம்பி இப்போ நான் சொல்கிறது கவனமாக கேளு, நீ வாழை உன்னோட வாள் வீசணும் எல்லா தடவையும் ஒரே மாதிரி, அதுவும் 10,000 தடவை ஒரே மாதிரி நீ வீசு, நீ ஒரு வீரன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்புகிறவோ, என்னை பற்றி விசாரிக்காமல் வந்துட்டான் போல இருக்குது அப்படி நம்ம ஹீரோ சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். ஆமாம், நம்ம ஹீரோ தான் இதுக்கு மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையிலும் சரி இப்பவும் சரி எல்லா வாழ்வீசும் ஒரே மாதிரி தான் வீசுவான், அச்சு பிசுறாமல் அப்படியே அக்யூரேட்டாக வீசுவான் இல்லையா. அதனால் என்ன நடக்குது, நம்ம ஹீரோவோ 2000 2500 3000 4000 5000 6000 10,000ட்டு அசால்ட்டாக அவன் ஸ்வாடை அப்படி ஒரே மாதிரி ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருப்பானா, வீசிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களோ, என்னடா அவன் ஒரே மாதிரி எல்லா தடவையும் வீசுறான், பயங்கரமாக நல்லா இருப்பான் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவனுங்க அப்படி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக 10,000 அப்படி கடந்து போனோன்னே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி லூனாக்கா மனக்கண்ணை எப்படி ஓப்பன் பண்ணி உன் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவன் ஸ்வாடை ஸ்விங் பண்ணுவான் பாருங்க. இதுதான்டா இந்த ரன் கேண்டில் குடும்பத்தோட பவரு, 10,000 பிங்கிலிக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட கத்திக்கிட்டே ஸ்விங் பண்ணுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த மொட்டத்தனை ஜம்பவோ, என்னடா அது ரன் கேண்டில் குடும்பத்தில் வேற எவனும் வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பான் என்னன்னு தெரியலையே, இவன் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்து நம்பிக்கிறவோ, மொட்டை ஜம்போ எது சொன்னீங்க அப்படின்னு கேட்க. அதை கேட்டுட்டு அவனும், இல்லைப்பா அப்படிலாம் ஒன்று சொல்ல, நீ நல்லா தான் பண்ண அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்பிக்கிறவோ, இந்த ஈர வெங்காயம் பாராட்டலாம் எனக்கு தேவையில்லப்பா, இப்போ நீ எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறியா இல்லையா, என்ன நீ ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்கிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க. அதை கேட்டு ஜம்பாவோ, தம்பி என்ன சொன்ன, ஏன் அப்படி பேசுகிற அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்பிக்கிற சொல்லுவார், ஆமாம் சும்மா பாராட்டிட்டு இருக்க, ட்ரைனிங் கொடுயா, எனக்கு அந்த சேடஸோடு வேணுமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த மொட்டை தலையனும், ட்ரைனிங் கொடுக்கணுமா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா மக்கள் எல்லாம் ஆறாவாரமாக குதிச்சுட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு, சரி நான் உன்னை என்னோட ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன், உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படி சொன்னோன்னே அங்கே இருக்கவங்களோ, ஜம்போ வாழ்க ஜம்போ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அவனுக்கு அப்படி வெக்கமாக போயிடும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவன் ஸ்வாடை எடுப்பான் பாருங்க. ஐயோ என்னையா இது ஸ்வாடா இல்லை என்னது செவுரா, செவுதை பேத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டானா, அத்தா தண்டி ஸ்வாடுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ, ஒத்துக்கிறேன், என்னதை விட ஒன்றுது பெருசுன்னு ஒத்துக்கிறேன், ஸ்வாட சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்புறமா கேட்பான் பாருங்க, தம்பி எப்படி என் ஸ்வாடில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல. சரி ஜம்போ சார் இப்போ எதுக்கு இந்த ஸ்வாடை எடுத்தீங்க, நம்ம 2 பேரும் சிங்கிள்ஸ் போட போகிறோமா அப்படின்னு கேட்க. மறுபடியும் அவன் சிரிப்பான் ஜம்போ, தம்பி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறது, சிங்கிள்ஸ் பண்ண போறியா, என்னோட ஸ்வாடை உன்னால் நவுத்த கூட முடியாது, இல்லை சிங்கிள்ஸ் போட போகிறானாமா அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாடை எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண போவான் பாருங்க. ஜம்போ திடீர்னு அவனை ஸ்வாடை கொண்டு வந்து தடுத்து நிப்பாட்டி நம்ம ஹீரோவை பிளாக் பண்ணி விட்டுருவான். நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க,
ஜம்போ சார் என்னமோ உங்க ஸ்வாடை நவுட்டவே முடியாது சொன்னீங்க, எப்படி நவுட்டிட்டோம்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜம்போ, டேய் விளக்கண்ண, நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்ற, என்னடா என்ன கலாய்க்கிறியா, நவுட்ட முடியாதுன்னா அதுக்கு அது அர்த்தம் இல்லடா, இந்த ஸ்வாடை தாண்டி என்ன அட்டாக் பண்ண முடியாது சொல்ல வந்தேன்டா, ஏன்டா டே கலாய்க்காதடா, ஏன்டா கடுப்பேத்துற அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்பிக்கிறவோ அப்படியா சரி சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னே அதை ஜம்போ சொல்லுவான், அப்படியா அப்படின்னா நான் சொல்றது கேளு, உன்னோட ஸ்வாடை வச்சு என்னோட ஸ்வாடை வெட்டி அதை தாண்டி வா பார்ப்போம், என்னை வந்து அட்டாக் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக போய் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணிட்டு பார்த்தா அடிச்ச அடியில் நம்ம ஹீரோ அப்படி ரிவர்ஸில் பறந்து வந்து நிற்பான் பாருங்க. நம்ம ஹீரோவோ என்னடா இது அடித்தா ஸ்வாடுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது, நான் பின்னாடி வரேன் அப்படி சொல்லிட்டு இருக்க, அதை பார்த்து அந்த ஜம்பாவோ தம்பி என்ன முடியலையா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. நான் தான் சொன்னல தம்பி, நீ என்ன பேசிட்டு இருக்க, உன் ஸ்வாடை வச்சு என் ஸ்வாடை வெட்டிடுவியாங்கும், இதில் சிங்கிள்ஸு கூப்பிட்றாரு சிங்கிள்ஸு அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஜம்போ ஓவரா பேசாதீங்க இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடில் சேட பவரை எடுத்துக்கிட்டு என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறேன். பேட்டரியில் எப்படி ஒருத்தனை கொல்றதுக்கு நான் தயாராக இருப்பனோ அதே மாதிரி இந்த மொட்டத்தனை ஜம்போவை நான் இப்போ கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் பவரை யூஸ் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஓய் ஒரு வெட்டுவான் பாருங்க. அடிச்சு அடியில் தரையெல்லாம் பேந்து புயல்லாம் கிளம்பி என்ன ஆச்சுன்னு பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோ அப்படி பேக்ல ஜம்ப் பண்ணி வந்து நிற்பான். அவ்வளோ பவர் யூஸ் பண்ணியுமே அதை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நம்ம ஹீரோ அப்படி சே என்னடா அது இவ்வளோ பவராக இருக்கான், இவ்வளோ கேப்பா இவனுக்கு ஏன் பவர் இருக்கும் அப்படின்னா இவன் பயங்கரமாக நல்லா இருப்பான் போல இருக்கே, டேய் நீலாம் மனுஷன் ஜென்மம் தானா அப்படின்னு கேட்க அவன் அப்படி பிரம்மாண்டமாக மலமாடு மாதிரி நிற்பா பாருங்க. பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ விடாம தொடர்ந்து அவரோட ஸ்வாடை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ஸ்வாடை அங்கே கல் தெரிக்கும் புயல் பறக்கும், ஆனால் நம்ம ஹீரோ விடாம பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல டயர்டாகி நின்றுட்டு இருக்கு. அந்த மொட்டத்தில் ஜம்பா சொல்லுவான், தம்பி ஏன் தம்பி இவ்வளோ டென்ஷன் ஆகுற, வெளி உலகத்தில் அந்த 3 அற்புத மந்திரவாதிகள் சொல்லியிருப்பாங்கல்ல, இங்கே எதையுமே வெட்ட முடியாதுன்னு ஒன்று இல்லை, உன்னோட பவர் எல்லாத்தையுமே ஒரே நேர்கோட்டில் வச்சு ஒன்று திரட்டி அடிச்சான்னு வச்சுக்க வெட்ட முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை தம்பி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்பிக்கிறவோ அப்படியா அப்படின்னா அதை கண்டிப்பாக நான் முடிக்கிறேன் ஜம்போ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜம்பா சொல்லுவான், அப்படியா தம்பி நீ முடி எத்தனை நாள் நீ பண்ணுறன்னு பார்க்கலாம், எத்தனை நாள் எடுத்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் 2 நாளில் இதை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொடர்ந்து 2 நாளாக அவனோட ஸ்வாடை அடித்து உடைக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். பார்த்தா 3ஆவது நாள் நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அடிக்கடியில் அந்த ஸ்வாடில் ஒரு சின்ன துண்டு உடஞ்சி நம்ம ஹீரோ கைக்கு வரும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நான் ஒரு வழியா அந்த ஸ்வாடில் இருந்த ஒரு பீஸை உடச்சிட்டேன். நம்ம ஹீரோ ஜம்பா கிட்டே ஜம்பா இங்கே பாரு உன்னோட வாலில் ஒரு பீஸை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். என்னதான் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி என்னோட முன்னோர் டெம்மார் இவன் இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலையாக இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜம்பாவோ பரவாயில்லையாப்பா இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பானா, ஆனால் டெம்மாரை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கான், ஆனால் டெம்மார்கிட்ட அந்த சேடவை உறிஞ்சிக்கிற அந்த ஸ்வாட் அவன்கிட்ட இல்லை, அப்படி இருந்தால் அவன் இதை விட ஸ்லோவாக பண்ணியிருப்பான், அப்படி இருக்கும்போது இவன் டெம்மாரை விட ஒரு படி மேலே இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் இவனை பாராட்டக்கூடாது. என்னோட ராஜமாதா சிவகாமி தேவி என்ன சொல்லியிருக்காங்க, ரன்காட்டில் குடும்பத்திலேருந்து எவன் வந்தாலும் எப்படி வந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையான்றதை பார்க்கணும், அதுதான் நம்மளோட வேலை, அதுதான் சாசனம், அதுதான் கட்டளை அப்படி சொல்லி திரும்ப அவங்க பேசுவாங்க, அதனால் நான் அவனை பாராட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜம்போ என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்ன நான் ஜெயிச்சிட்டேனா, இங்கே பாரு உன் வாலில் இருந்த ஒரு பீஸை வெட்டி எடுத்துட்டேன் அப்படி சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த ஜம்போவோ தம்பி ஜெயிச்சிட்டப்பா சூப்பர்ப்பா 5000 இன்க்ரிமெண்ட் வேற லெவல் பண்ணிட்டப்பா நீ அப்படி சொல்லிட்டு உன் கையில் இருக்க அந்த உடஞ்ச வால் பீஸ் அது எனக்கு தெரியா, ஏன்னா நீ முதல்ல அச்சீவ் பண்ணியிருக்க, வெற்றி அடைஞ்சிருக்க, அந்த வெற்றியை நான் ருசிக்கணும், நான் அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு என்னது ருசிக்கணும் சாப்பிடலாமாவா என்ன பேசுகிறாங்க, ஒருவேளை இந்த ஒரு பாசையாக இருக்குமோ, ஏதோ ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த உடஞ்ச பீஸை அப்படி கொடுப்பானா, கொடுத்த உடனே அந்த ஜம்போவோ அப்படியே வாயில் போட்டு கடிச்சு அப்படியே மென்று முழுங்கிடுவான். முழுங்கினதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அவனுக்குள்ளே அப்படியே சக்தி வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஐய என்னடா முழுங்கிட்டியா, இது எப்படா நீ கடிச்ச, உன்னோட பல்லு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா, பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா
இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த ஜம்பவோ, தம்பி உனக்கு இன்னைக்கு ட்ரைனிங் முடிச்சுப்பா, வேறு லெவல் கலக்கிட்ட பின்னிட்ட கிழிச்சிட்டப்பா, இதுக்கப்புறம் உனக்கு நாளைக்கு தான் ட்ரைனிங்கு, இங்கேருந்து நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அவன் அந்த ஜம்போ அந்த உடஞ்சோட வால் பீஸை தின்றுப்பான் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக பிரகாசமாக வந்து அந்த இடமே ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இவனுங்க என்ன ஏதோ அச்சீவ்மெண்ட்டை சாப்பிட்றேன் வெற்றியை சாப்பிட்றேங்கிறானுங்க, என்ன பண்ண போகிறாங்களோ. அப்படியே கட் பண்ணால் நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோ கோட்டைக்கு மேலே உட்காந்துட்டு அந்த ஊரே அப்படி ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஊர் ரொம்பவே அழகாக இருக்குது, இதை நான் பார்க்க எப்படி மிஸ் பண்ணேன். வானம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது ஒரு தனி டைமென்ஷனல் உலகம் மாதிரி இருக்குதே. இங்கே வர்றதுக்கு நான் தகுதியான ஆளா? இங்கே வர்றது ஒரே ஒருத்தரால தான் முடியும், அந்த ரன்கானில் குடும்பம். அந்த ரன்கானில் குடும்பத்தில் நான் பிறந்தனால தான் இங்கே வந்தேன். அந்த சேடகாடு ரன்கானில் குடும்பம் நான். இதுக்கப்புறம் இங்கே யாரும் வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஊர் வேறு லெவலில் இருக்குது, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த டாட்டல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அங்கே வந்து நின்றுவான். நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, தம்பி என்ன ஏதோ 3 நாள் தொடர்ந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருந்தியாமே, என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கியே, சரி இந்தா இதை சாப்பிடு, இந்த பிஸ்கட் சூப்பராக இருக்கும், இது எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும், இது ஸ்பெஷலு. எப்படி சேலத்துக்கு மாம்பழமோ திருநெல்வேலிக்கு அல்வாவோ அதே மாதிரி எங்கள் ஊருக்கு இந்த பிஸ்கட்டு, இதை சாப்பிட்டேன்னா சும்மா தெம்பாயிருவடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறவோ, இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்தானே ஏதோ டைமண்டை அரைச்சி கூல்ட்ரிங்க்னு, அதே மாதிரி இருக்காது இல்லை அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டேண்டலோ, தம்பி அந்த மாதிரிலாம் இருக்காதுப்பா, இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாரு வேறு லெவலில் இருக்கும் அப்படி சொல்ல, ஏதோ கொடுக்குற பார்க்குறதுக்கு ஏதோ பிஸ்கட் மாதிரி இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டா, பரவாயில்லையாப்பா டேஸ்ட்டாக இருக்கு, நானும் நீ ஏதோ என்னை ஏமாத்திருப்பேன்னு நினச்சேன், நல்லா இருக்கு, நல்ல எனர்ஜி ஆயிடுச்சப்பா, இதுக்கு முன்னாடி அதை குடித்த மாதிரி, அதை விட இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நல்ல எனர்ஜியாக இருக்குது, ஊருக்கு போகும்போது நிறைய வாங்கிட்டு போகணும், அடிக்கடி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவன்கிட்ட கேட்பான் பாருங்க. ஆமாம் நீங்கள் என்ன ஏதோ ஃபஸ்ட்டு கிங்கு 2வது கிங்கு ஃபைட்டிங் கிங்கு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, இதில் அவங்களோட பவர் அடிப்படையாக வச்சா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவன் சொல்லுவான், தம்பி அப்படிலாம் கிடையாதுப்பா, இங்கே முதல்ல யார் அந்த கிங்கானா 2வது யார் ஃபைட்டிங் கிங்கானா அந்த அடிப்படை தான், பவர்லாம் நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படி சொல்ல, ஓ ஐசி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த டேண்டில் அப்படி ஒரு மாதிரி அந்த சேட பவராக வரும். நம்ம ஹீரோ டக்குன்னு யார் இது ஒரு மாதிரி மாறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாடை எடுத்துட்டு ரெட்டியாக சண்டை போட போவார். பார்த்தா அங்கே வந்திருக்க டேண்டன் இல்லைங்க, அந்த எக்ஸ்மேனில் வர சைக்ளாப் மாதிரி கண்ணில் ஒன்று மாட்டிட்டு நின்றுருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் உருவத்தை மாற்றிட்டு வந்து நின்றுருப்பான். நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுக்கும்போது அவனோட அந்த ஒரு விரலை வச்சு அப்படியே அந்த ஸ்வாடை உள்ளே தள்ளுவான் பாருங்க. தம்பி என்ன பயந்துட்டியா, நான் அவனை பயமுறுத்திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை அப்படி ஒரு விரலால் உள்ளே தள்ளுவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான், என்கிட்ட வந்து என்னோட ஸ்வாடை நான் எடுக்கிறதுக்குள்ளேயே அதை அப்படி ஒரு விரலால் உள்ளே தள்ளிட்டானா, ஐயோ வேறு லெவல் இருக்கானே அப்படின்னு பார்த்துருக்கும்போது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை ரொம்ப பயப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான் பாருங்க. நம்ம ஹீரோவோட பார்க்குறதுக்கே சும்மா பயங்கரமாக நிற்பாங்க, 10 அடி ஆகிட்டு இருப்பான் போல இருக்கு. இந்த லுக்கில் பார்க்கும்போது கோஜோவா பார்க்குற மாதிரி இருக்குங்க, சும்மா வேறு லெவல் மாசாக இருப்பான். தம்பி பயப்படாத, என் பேர் குமார், கொக்கி குமார், கேள்விப்பட்டிருக்கியா அப்படி சொல்லிட்டு சும்மா ஸ்டைலில் நிற்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுதுங்க. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம அனிமி ஃப்ரீக் டிஎன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலுக்கு கார்ப்பரேட் இருக்கனால இதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் இந்த அனிமி ஃப்ரீக் டிஎன் 2.0 சேனலுக்கு தாங்க வரும். அதில் எல்லா ப்ராப்ளமும் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதில் வீடியோ வரும். அது வரைக்கும் இந்த அனிமி ஃப்ரீக் டிஎன் 2.0 இந்த சேனல் தாங்க எல்லா வீடியோவும் வரும். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மறக்காம நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் போகிற எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்கே ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறேன். டெவில் குவீன், சாம், விக்னேஷ் லோகேஷ், ரஞ்சித் குமார், ஒயிட் ஃபேங்க், முருகன் அருணாச்சலம், தீபக், அபிஜய், சிவசீலன், கலைமதி தமிழ், தருண் ஜே, அகமது இர்ஃபான், ராஜா, மாஸ் மணி, திலீப் வெங்கட், ஏகே, பெயின் உஸ்மாக்கி, நரிக்கூட்டம், முகமது நஜாத், யூசுப், சோல் கேமிங், விஜி, அஜய், சங்கர் ராக்ஸ் கேமிங், கேசவன், ஆகாஷ், தனு, பிரகாஷ்,
வர்ஷன் பிரகாஷ், எஸ் மோகன், சரவணன், பிரேசி விக்கி, தேவ், மல்டி ராஜா, ராவணா, முகமது லுக்மான், கே விக்னேஷ், இமானுவேல், கோகுல், மணி சேர்வை, ராக்ஸ் கேமிங், மணி, மெல்வின் பேட்ரிக், தீனதயாளன், ராஜ் ஆல்ரவுண்டர், பெல்சாமி, தேவராஜ், தமிழ், முகமது இக்ராம், பாலகிருஷ்ணன் பாலா, வலீர் முகமது. இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.